ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிறது வரலட்சுமி விரதத்தோட பாதி எண்டு தான். ஒரு பகுதி தான் நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க. அன்றைக்கி ஆரத்தி எடுத்து முடித்ததோட முடிஞ்சிருந்துச்சு. வீடியோ மறுநாள் சனிக்கிழமை புனர் பூஜை செய்து எடுத்து வைக்கிறது. புனர் பூஜை என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லா விதமான பொருட்களையும் அதாவது இருந்த இடத்துல எடுத்து சேர்க்கிறது தான் நம்ம புனர் பூஜைன்னு சொல்லக்கூடிய இந்த பூஜை. அதுக்கு நான் முதல்ல நல்ல நேரம் பார்த்துட்டு காலையில் 7:45 8:45 வரைக்கும் தான் நம்மளுக்கு நல்ல நேரம் இருந்ததுனால நான் சட்டுன்னு நான் பிரசாதம் எதுவும் செய்யலை. வீட்டில் இருந்த கல்கண்டை எடுத்து அம்மாவுக்கு பிரசாதமாக வச்சுட்டு நான் நெய்வேத்தியம் பண்ணி வச்சுட்டு விளக்கேற்றிட்டு பூஜை ரூம்லேயே விளக்கேற்றிட்டு கற்பூரம் ஆரத்தி காமிச்சிட்டு நிவேதனம் பண்ணிவிட்டு அப்புறமா எல்லா பொருட்களையுமே நான் அதது இருந்த இடத்துல எடுத்து சேர்த்துட்டேன். இந்த பொருட்கள் அதது இருந்த இடத்துல ஏன் சேர்க்குறோம் அப்படின்னு சொன்னாக்க, நம்ம வீட்டில் என்றைக்குமே வற்றாத செல்வங்கள் மகாலட்சுமி தாயாரோட அருள் என்றைக்குமே இருந்துக்கிட்டே இருக்கணுன்றதுக்காக தான் இந்த பொருட்களை அதது இருந்த இடத்துல சேர்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம அந்த பொருட்கள் எல்லாமே நம்ம பூஜைக்கு வச்ச பொருட்கள் எல்லாமே அதது இருந்த இடத்துல சேர்த்துக்கலாம். இப்போ நான் கிராம்பு டப்பாவில் நம்ம போட்டுக்கலாம். இந்த கிராம்பு ஏலக்காய் எப்பயுமே நம்ம வீட்டில் இல்லைன்னே இருக்கக்கூடாது. எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கக்கூடிய பொருட்களில் முக்கியமான பொருட்களை இந்த கிராம்பு, ஏலக்காய், வசம்பு, ஜாதிக்காய் அந்த மாதிரி பொருட்கள்லாம் ஈர்க்கக்கூடிய தன்மை கொண்டது. அதனால் இந்த பொருட்கள் எப்பயுமே நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்கணும். பச்சை கற்பூரம், மஞ்சள் கிழங்கு, மஞ்சள் தூள் இதெல்லாம் லட்சுமிகரமான பொருட்கள். இது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நட்ஸுன்னு பார்த்திங்கன்னா, இந்த நட்ஸும் கூட உயர்தரகமான நட்ஸுன்னு சொல்லக்கூடிய இந்த நட்ஸுகள் எப்பயுமே நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்கணும். இந்த மகாலட்சுமிக்கு பிடித்தமான பொருட்கள் நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டே இல்லைன்னு சொல்லாமல் இருந்துக்கிட்டே இருந்ததுன்னா நம்மளுக்கு பண கஷ்டமோ மன கஷ்டமோ எந்த ஒரு கஷ்டமுமே இல்லாமல் நிவர்த்தியான வாழ்க்கை வாழ்வதற்கு அந்த அம்மா நம்மளுக்கு அருள் புரிவாங்க அப்படின்றது உண்மை, நிதர்சனமான உண்மை. இப்போ வசம்பையும் நான் ஒரு டப்பாவில் போட்டுக்கிறேன். வசம்பையுமே வசம்புக்கு ரொம்ப ஈர்ப்பு தன்மை அதிகம். அதனால் எப்பயுமே ஒரு சின்ன வசம்பாக எடுத்து ஒரு விளக்கில் போட்டு வச்சுக்கோங்க. இன்னொரு துண்டை எடுத்து நம்ம பீரோவில் எடுத்து வச்சுக்கலாம். அதே மாதிரி ஜாதிக்காயும் ஒரு 3 காய் எடுத்து ஒரு மஞ்சள் துணியில் கட்டி ஒரு ஓரமாக கட்டி விட்டுருங்க பூஜை ரூமில். பீரோவிலையும் ஒரு 3 ஜாதிக்காய் எடுத்து மஞ்சள் துணியில் போட்டு வச்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லாமே வச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிக நன்மைகள் கிடைக்கும். பண ஈர்ப்பு அதிகமாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம அந்த மாதிரி முன்னோர்கள் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. இப்போ எல்லா பொருட்களுமே எடுத்து அதாவது இருந்த இடத்துல வச்சாச்சு. இப்போ நான் மருதாணி, துளசி இலையை நம்ம கீழே போடக்கூடாது. இந்த இலைகள் எப்பயுமே காஞ்சி போனால் கூட மறுபடியும் பூஜிக்கக்கூடிய அளவுக்கு சக்திகள் கொண்டது இந்த மா இலை, துளசி இலை, மருதாணி இலை. அதனால் நான் பெருமாள் படத்து மேலே அதை வச்சுட்டேன். இப்போ இந்த அம்மாவை நம்ம இருந்த இடத்துலையே பூஜை ரூமில் மாட்டி இருந்த இடத்துலையே நம்ம மாட்டிக்கலாம். இந்த பூக்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுனால நான் எடுக்கவே இல்லை, அதை அப்படியே வச்சுட்டேன். இப்போ இருந்த இடத்துலையே வச்சுட்டேன். இப்போ நம்ம கலசம் வச்சுருந்தோம் அப்படின்னு சொன்னாக்கா அரிசி பானைகளை வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வைக்கலாம். இப்போ நம்ம பூஜை ரூமில் வைக்கிறதுனால நம்ம வீட்டில் அது நிரந்தரமாக இருக்கும் அப்படின்றதுனால நம்ம பூஜை ரூம்லேயே மாட்டிக்கலாம். அதுக்கு கீழே நம்ம இலையில போட்டு வச்சுருந்த இந்த அரிசி பச்சரிசியும் நம்ம பாசி பருப்பையும் நான் ஒரு தனியாக ஒரு டப்பாவில் போட்டு அதை அரிசிகளை வைக்க போகிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இதில் பருப்பு சேர்ந்துருக்கிறதுனால மிங்கிளாகி இருக்கும். அதனால் நார்மலாக வைக்க முடியாதுன்றனால அதை ஒரு டப்பாவில் போட்டு நான் வைக்கிறேன். இப்போ நான் முன்னையே சொன்ன மாதிரி இந்த மருதாணி இலை, துளசி இலை, இந்த நம்ம மா இலை இதெல்லாம் நான் பெருமாள் படத்துக்கு மேலே வச்சுட்டேன். காஞ்சி இருந்தால் கூட இதை பூஜிக்கிறதுக்கு சக்தி இருக்குன்றதுனால இப்போ எல்லா பொருளுமே எடுத்து தனித்தனியாக எடுத்து அது இருந்த இடத்துல நான் வச்சுட்டேன். இப்போ வளையல்கள் இதெல்லாம் மீதமான வளையல், குங்குமம் இது எல்லாமே உள்ளே வச்சு பூஜை ரூம்லேயே இருக்கட்டும், அப்படி ஒரு வாரத்துக்கு இருக்கட்டும் அப்படின்னு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எடுத்து எல்லாத்தையுமே கிளியர் பண்ணியாச்சு. அந்த இடத்தையும் இந்த மனைகளையும் எடுத்து இருக்கட்டும், நம்ம கோலத்தை அப்புறமா கழிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு இந்த பழங்களை நம்ம பசங்களுக்கு சாப்பிட கொடுக்கலாம். இதுக்கு உடச்ச தேங்காயை நம்ம காரமாக எந்த ஒரு பொருளுமே செய்யக்கூடாது. இப்போ அரிசியை அரிசி பானைக்குள்ளே வச்சுட்டேன். ஒரு நாள் ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படின்னுட்டு காரமாக இல்லாமல் ஸ்வீட்டாக செஞ்சு நம்ம சாப்பிடணும். இப்போ இனிதே இந்த வரலட்சுமி பூஜைக்கான வேலைகள் எல்லாமே சூப்பராக முடிஞ்சிருச்சு. இந்த வருஷம் நான் நினச்சது மாதிரியே சாமி கும்பிட்டேன். அடுத்த வருஷம் இதை விடவே நல்லா பண்ணணும் அப்படின்றத நான் வேண்டிக்கிட்டு இன்றையோட நான் இதை நிறைவு செய்கிறேன். அடுத்த வருஷம் நம்ம இதை விட நல்லா பண்ணலாம் வரலட்சுமி விரதம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். சாமி நம்ம மகாலட்சுமி அம்மா நம்மளுக்கு அருள் புரியணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா இது வரைக்கும் பார்த்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.